சில படங்கள் நம்மள சிரிக்க வைக்கும், சில படங்கள் நம்மள பயமுறுத்தும். ஆனா ரொம்ப சில படங்கள் தான் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பல நாட்களுக்கு நம்ம மனச விட்டு அகலாம நம்மளையே ஒரு நிமிஷம் உலுக்கி போடும். அப்படிப்பட்ட ஒரு காவியமான படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வணக்கம் நண்பா, நான் உங்கள் பெர்சி. கதை நிகழ்காலத்துல ஒரு முதியோர் இல்லத்துல நர்சிங் ஹோம்ல ஆரம்பிக்குது. அங்க பால் எட்ஜ்காம் அப்படிங்கிற ஒரு வயசானவர் இருக்காரு. அவருக்கு வயசு சும்மா இல்ல, 100 தாண்டி இருக்கும். ஒரு நாள் டிவில பழைய பாட்டு ஒன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அத பார்த்ததும் பால் உடைஞ்சு போய் அழ ஆரம்பிக்கிறாரு. அவரோட தோழி எலேன் அவரை சமாதானப்படுத்தும் போது பால் தனக்குள்ள பல வருஷமா புதைச்சு வச்சிருந்த ஒரு ரகசியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் 1935ல லூசியானாவில் இருக்கிற கோல்டு மவுண்டன் சிறைச்சாலையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கதை ஃப்ளாஷ்பேக்குக்கு போகுது. அது ஒரு மரண தண்டனை கைதிகள் இருக்கிற பிளாக். அத பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்கமா மரண தண்டனை நிறைவேற்றுற இடத்துக்கு போற வழியில ரெட் கார்பெட் விரிச்சிருப்பாங்க. ஆனா இங்க தர பச்சை கலர்ல இருக்கும். அதனால அந்த ஜெயில்ல இருக்கிறவங்க அந்த பாதைய த கிரீன் மைல் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த பச்சை வழியில நடந்து போற கைதிகள் யாரும் உசுரோட திரும்புறதில்ல. அவங்க போற கடைசி பயணம் அந்த ஓல்டு ஸ்பார்க்கின்னு சொல்லப்படுற எலக்ட்ரிக் சேரை நோக்கி தான் இருக்கும். பால் எட்ஜ்காம் தான் அந்த பிளாக்கோட தலைமை அதிகாரி. அவர் ரொம்ப நேர்மையானவர். கைதிகள் சாக போறவங்கங்கிறதால அவங்க கிட்ட கண்ணியமா நடந்துப்பாரு. அவருக்கு கீழே ப்ரூட்டல், டீன், ஹாரி அப்படின்னு நல்ல ஆஃபீசர்ஸ் இருக்காங்க. ஆனா பெர்சி அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். இவன் அந்த மாநில கவர்னரோட மனைவியோட சொந்தக்காரன். இந்த திமிர்ல இவன் கைதிகளை ரொம்ப கொடுமைப்படுத்துவான். இவனை யாருக்கும் பிடிக்காது. ஆனா மேலிடத்து செல்வாக்கு இருக்கிறதால யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது. ஒரு நாள் அந்த ஜெயிலுக்கு ஒரு புது கைதி வரான். அவன் பேரு ஜான் காஃபி. அவன் வண்டியிலிருந்து இறங்கும்போதே எல்லாரும் மிரண்டு போறாங்க. ஏன்னா அவன் மனுஷனா இல்ல, ஒரு ராட்சசன் மாதிரி கிட்டத்தட்ட 7 அடி உயரத்துல பயங்கரமான உடம்போட இருக்கான். அவன் மேல சுமத்தப்பட்ட குற்றம் என்ன தெரியுமா? 2 சின்ன வெள்ளக்கார பொண்ணுங்கள கடத்தி கொடூரமா கொன்னுட்டான்னு சொல்லி அவனுக்கு தூக்கு தண்டனை, எலக்ட்ரிக் சேர் கொடுத்திருக்காங்க. ஆனா அவன் ஜெயிலுக்கு உள்ள வரும்போதே, பாஸ் எனக்கு இருட்டுனா பயம், லைட் அணைச்சாடிங்க அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை மாதிரி பேசுறான். அவனை பார்த்தா கொலகார மாதிரியே இல்ல, அவ்வளவு பெரிய உருவம். ஆனா மனசு பச்சை மண்ணுன்னு பாலுக்கு தோணுது. நான் ஜான் காஃபி, காஃபி குடிக்கிற காஃபி மாதிரி, ஆனா ஸ்பெல்லிங் வேற அப்படின்னு அப்பாவியா அறிமுகப்படுத்திக்கிறான். பாலுக்கு அந்த சமயத்துல ஒரு கடுமையான நோய், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அதனால அவரால சரியா நடக்க முடியாது, பாத்ரூம் போக முடியாது, நரக வேதனையில இருப்பாரு. ஒரு நாள் ஜெயில்ல ஒரு கலவரம் நடக்கும்போது பால் தடுமாறி ஜான் காஃபி செல்லுக்கு முன்னாடி விழுந்துடுவாரு. அப்போ ஜான் காஃபி, பாஸ் இங்க வாங்கன்னு கூப்பிடுவான். பால் வேதனையோட கிட்ட போவாரு. திடீர்னு ஜான் காஃபி பாலோட இடுப்பு பகுதியை பலமா பிடிச்சுப்பாரு. பாலால நகர முடியாது. ஜான் காஃபி ஏதோ உறைஞ்சு போன மாதிரி ஆகிடுவாரு. திடீர்னு அந்த ஜெயில்ல இருக்கிற லைட் எல்லாம் பளீர்னு எரியும். கரண்ட் பல்ப் வெடிக்கும். கொஞ்ச நேரத்துல ஜான் பாலை விட்டுடுவாரு. அப்புறம் வானத்தை பார்த்து வாயை திறந்து ஒரு மாதிரி கருப்பு புகைய வெளியே துப்புவாரு. பால் மிரண்டு போவாரு. ஆனா அடுத்த செகண்டு அவரோட வலி மொத்தமா போயிருக்கும். அந்த தீராத நோய் முழுசா குணமாகிடும். பாலுக்கு ஒண்ணுமே புரியாது. இவன் யாரு? 2 பொண்ணுங்களை கொன்ன கொலகாரனா இவன், இல்ல கடவுள் அனுப்பின தூதனா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல அந்த ஜெயிலுக்குள்ள ஒரு சின்ன சுண்டெலி வரும். அது ரொம்ப புத்திசாலி. அதுக்கு மிஸ்டர் ஜிங்கிள்ஸ்னு பேர் வைப்பாங்க. அங்க இருக்கிற இன்னொரு மரண தண்டனை கைடியான டெல் அந்த எலியோட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுவான். அந்த எலிக்கு வித்தைகளெல்லாம் கத்துக் கொடுப்பான். டெல் தான் சாக போறோன்னு தெரிஞ்சும் அந்த எலி கூட இருக்கிற கொஞ்ச நாள் சந்தோஷமா இருப்பான். ஆனா அந்த வில்லன் பெர்சிக்கு இது பிடிக்காது. கைதிகள் சந்தோஷமா இருக்கிறத அவனால பொறுத்துக்க முடியாது. ஒரு நாள் கோவத்துல பெர்சி அந்த சின்ன சுண்டெலிய பூட்ஸ் காலால மிதிச்சு நசுக்கிடுவான். டெல் கதறி அழுவான். அந்த எலி செத்து போய் நசுங்கி கிடக்கும். அப்போ ஜான் காஃபி, அந்த எலிய என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லுவான். எல்லாரும் அது செத்து போச்சுன்னு நினைப்பாங்க. ஆனா ஜான் அந்த எலிய கையில வாங்கி ஊத ஆரம்பிப்பான். மறுபடியும் லைட் எல்லாம் பிரகாசமா எரியும். ஜான் அந்த கருப்பு புகைய துப்புனதும் அந்த எலி உயிர் பிழைச்சு ஓட ஆரம்பிக்கும். அங்க இருக்கிற அத்தனை ஆபீசர்ஸும் உறைஞ்சு போயிடுவாங்க. இவன் சாதாரண மனுஷன் இல்லைன்னு உறுதியா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கதைக்கு ஒரு புது வில்லன் வரான்.
அவன் பேரு வைல்ட் பில் வார்டன். இவனும் ஒரு மரண தண்டனை கைதிதான். ஆனா இவன் சுத்த பைத்தியக்காரன் மற்றும் கொடூரமானவன். ஜெயிலுக்கு வரும்போதே பாலோட கழுத்தை நெரிச்சு கொல்ல பாப்பான். ஆபீசர்ஸ் மேல துப்புவான், அசிங்கமா பேசுவான். ஒருமுறை பில் ஜான் காஃபிய சீண்டும்போது ஜான் காஃபி அவனோட கைய புடிச்சு ஒரு விஷயத்த உணருவாரு. பில் தான் அந்த 2 பொண்ணுங்களையும் கொன்ன உண்மையான கொலகாரன்கிற விஷயம் ஜானுக்கு ஞான திருஷ்டி மாதிரி தெரிய வரும். ஆனா அத அவர் யார்கிட்டயும் சொல்ல மாட்டாரு. டெல் இருக்கிற நாளும் வருது. அவனை எலக்ட்ரிக் சேர்ல உட்கார வச்சு கொல்லணும். வழக்கமா எலக்ட்ரிக் சேர்ல தலையில ஒரு ஸ்பாஞ்ச் வைப்பாங்க. அத தண்ணியில நனைச்சு வச்சாதான் கரண்ட் பாஞ்ச உடனே உயிர் போகும், வலி தெரியாது. ஆனா அன்னைக்கு எக்ஸிகியூஷன் பண்றது அந்த வில்லன் பெர்சி. அவன் வேணும்னே அந்த ஸ்பாஞ்ச தண்ணில நனைக்காம காஞ்ச ஸ்பாஞ்ச டெல் தலையில வச்சிடுவான். ஸ்விட்ச் போட்டதும் டெல் துடிச்சு சாகுறான். கரண்ட் சரியா கடத்தப்படாததால அவன் உடம்பு தீ பிடிச்சு எரியுது. அந்த இடமே நரகமா மாறுது. டெல் கதற சத்தம் கேட்டு மத்த கைதிகள் எல்லாம் மிரண்டு போறாங்க. ஜான் காஃபி செல்லுக்குள்ள இருந்துட்டே டெல்லுக்காக அழுவாரு. பால் மற்றும் மத்த ஆபீசர்கள் பெர்சி மேல செம்ம கோவப்படுறாங்க. ஆனா பெர்சி, எனக்கு தெரியாது, அது ஆக்சிடென்ட்னு கூலா சொல்லிட்டு போயிடுவான். அந்த ஜெயிலோட பெரிய வார்டன் பாலோட நெருங்கிய நண்பர். அவரோட மனைவி மெலிண்டா மூளைக்கட்டியால சாகர நிலைமையில இருப்பாங்க. அவங்க படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம பால் ஒரு முடிவெடுக்கிறாரு. ஜான் காஃபி கிட்ட இருக்கிற சக்தியை வச்சு மெலிண்டாவை காப்பாத்தலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ஒரு மரண தண்டனை கைதியை ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு போறது சட்டப்படி பெரிய குற்றம். மாட்டிக்கிட்டா எல்லாருக்கும் வேலை போயிடும், ஜெயிலுக்கும் போக வேண்டி இருக்கும். ஆனா மனிதாபிமானத்துக்காக பால், ப்ரூட்டல், டீன், ஹாரி எல்லாரும் ரிஸ்க் எடுக்க ஒத்துக்கிறாங்க. அந்த வில்லன் பெர்சியை ஏமாத்தி ஒரு அறையில அடைச்சு வச்சுட்டு வைல்ட் பில்லுக்கு போதை மருந்து கொடுத்து தூங்க வச்சுட்டு ஜான் காஃபிய ரகசியமா வண்டியில ஏத்தி வார்டன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு போனதும் படுத்த படுக்கையா இருக்கிற மெலிண்டாவை ஜான் பார்க்கறாரு. மெலிண்டா ஜானை பார்த்து பயப்படல. ஜான் அவங்களோட வாயோட வாய் வச்சு அந்த நோயை உறிஞ்சி எடுக்கிறாரு. லைட்ஸ் எல்லாம் எரியுது. மெலிண்டா கண் முழிச்சு பார்க்கறாங்க. அவங்க நோய் முழுசா குணமாயிடுது. அவங்க ஜானுக்கு தன்னோட செயின்ல இருந்த ஒரு லாக்கெட்டை பரிசா கொடுக்கறாங்க. ஆனா இந்த முறை ஜானால அந்த நோயை வெளியே துப்ப முடியல. அதை அவர் தனக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிறாரு. ரொம்ப சோர்வா ஜெயிலுக்கு திரும்புறாங்க. ஜெயிலுக்கு வந்ததும் அடைச்சு வச்சிருந்த பெர்சியை விடுவிக்கிறாங்க. பெர்சி கோவமா வெளியே வரும்போது ஜான் காஃபியை பிடிச்சு தான் அடக்கி வச்சிருந்த அந்த நோயை பெர்சியோட வாய்க்குள்ள ஊதிடுறான். பெர்சி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுறான். நேரா துப்பாக்கியை எடுத்துட்டு போய் எதிர் செல்லுல தூங்கிட்டு இருக்கிற அந்த சைக்கோ கொலைகாரன் வைல்ட் பில்ல சுட்டு கொன்னுடுறான். அதுக்கப்புறம் பெர்சி அப்படியே மனநலம் பாதிக்கப்பட்டு சிலை மாதிரி நின்னுடுறான். ஒரே கல்லுல 2 மாங்கா. அந்த பொண்ணுங்களை கொன்ன உண்மையான கொலைகாரன் பில் செத்துட்டான். கொடூரமான பெர்சி பைத்தியமாகி மனநல காப்பகத்துக்கு போயிட்டான். ஜான் காஃபி நீதி வழங்கிட்டாரு. நடந்த குழப்பத்துல பால் ஜான் கிட்ட போய் ஏன் இப்படி பண்ணன்னு கேக்குறாரு. அப்போ ஜான் பாலோட கைய பிடிச்சு தனக்கு நடந்த விஷயத்த விஷன் மூலமா காட்டுவாரு. பால் கண்ணு முன்னாடி அந்த கொலை நடந்த காட்சி விரியும். அந்த 2 பொண்ணுங்களையும் வைல்ட் பில் தான் கடத்திட்டு போய் கொன்னா. ஜான் காஃபி அந்த சத்தம் கேட்டு ஓடி போய் அவங்கள காப்பாத்த தான் ட்ரை பண்ணாரு. அவங்களுக்கு உயிர் கொடுக்க முயற்சி பண்ணும்போது தான் ஊர் மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஜானை புடிச்சிட்டாங்க. இத பார்த்த பால் கதறி அழுவாரு. நீ நிரபராதின்னு எனக்கு தெரியும் ஜான், சொல்லு நான் என்ன பண்ணணும், உன்னை தப்பிக்க வைக்கவா, இந்த கதவை திறந்து விடுறேன், நீ ஓடி போயிடுன்னு பால் கெஞ்சுவாரு. கடவுள் அனுப்பின ஒருத்தரை எலக்ட்ரிக் சேர்ல உட்கார வைக்கிற பாவம் எனக்கு வேணாம்னு பால் துடிப்பாரு. இங்கதான் படத்தோட மிக முக்கியமான டயலாக் வருது. ஜான் காஃபி கண்ணீரோட சொல்லுவாரு, வேணாம் பாஸ், நான் ஓடி போய் எங்க போறது, எனக்குன்னு யாரும் இல்ல. இந்த உலகத்துல நடக்கிற கொடுமைகளை என்னால பார்க்க முடியல. மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கிற துரோகம், வலி எல்லாத்தையும் என்னால உணர முடியுது. அது என் மண்டைக்குள்ள கண்ணாடி துண்டுகள் ஓடுற மாதிரி வலிக்குது. எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு பாஸ், நான் சாகறதே எனக்கு நிம்மதி. இத கேட்டதும் பாலுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. ஒரு நல்லவனுக்கு இந்த உலகம் கொடுக்கிற பரிசு மரணம்தானா? கடைசி நாள் வருது. ஜான் காஃபிய அந்த பச்சை மயில்ல கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்கிற மத்த கைதிகள், ஆபீசர்ஸ் எல்லாருமே அன்னைக்கு அழுகுறாங்க. வழக்கமா கைதிகளை திட்டுற பார்வையாளர்கள் கூட ஜானோட அமைதியை பார்த்து மிரண்டு போறாங்க. எலக்ட்ரிக் சேர்ல உட்கார வைக்கும்போது முகத்தை மூடுறதுக்கு ஒரு கருப்பு துணியை எடுப்பாங்க. அப்போ ஜான், போஸ் ப்ளீஸ் அந்த துணியை போடாதீங்க, எனக்கு இருட்டுனா பயம்னு சொல்வாரு. இந்த இடத்துல கண் கலங்காத ஆட்களே இருக்க முடியாது.
பால் எட்ஜ்காம்ப் கண்ணீரோட ஜானுக்கு கை கொடுப்பாரு. ஸ்விட்ச் போடப்படுது. ஒரு அப்பாவி, ஒரு தெய்வீக சக்தி கொண்ட மனிதன் இந்த உலகத்தை விட்டு போறான். கதை மறுபடியும் நிகழ்காலத்துக்கு வருது. வயசான பால் இந்த கதைய சொல்லி முடிக்கிறாரு. அவரோட தோழி எல்லைன்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. பால் ஒரு சின்ன பெட்டிய திறந்து காட்டுறாரு. அதுல அந்த சுண்டெலி மிஸ்டர் ஜிங்கிள்ஸ் இன்னும் உயிரோட இருக்கும். ஜான் காஃபி தன்னை தொட்டதால தனக்கும் அந்த சுண்டெலிக்கும் ஆயுள் நீட்டிச்சு போச்சுன்னு பால் சொல்லுவாரு. அந்த எலிக்கு இப்போ 60 வயசுக்கு மேல. பாலுக்கு 108 வயசு. இது ஒரு வரம் இல்லை எலைன், இது சாபம். எனக்கு தெரிஞ்சவங்க, நான் நேசிச்சவங்க, என் மனைவி, என் பையன் எல்லாரும் செத்து போயிட்டாங்க. நான் மட்டும் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு சின்ன எலிக்கே இவ்ளோ ஆயுள்னா எனக்கு இன்னும் எவ்வளோ காலம் இருக்கோ அப்படின்னு பால் கலங்குவாரு. கடைசியா பால் சொல்ற வார்த்தைகள் ரொம்ப ஆழமானது. நாம் ஒவ்வொருவரும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த கிரீன் மைல் மரண பாதை வழியா நடந்துதான் ஆகணும். ஆனா சிலருக்கு மட்டும் அந்த பாதை ரொம்ப நீளமா இருக்கு அப்படிங்கிற டயலாகோட படம் முடியும். நண்பர்களே, தி கிரீன் மைல் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, சில சமயம் கடவுள் மனித ரூபத்துல வருவாரு. ஆனா நம்ம அறியாமை அவர் அழிச்சிடும். ஜான் காஃபிங்கிறது அன்புக்கும் கருணைக்கும் ஒரு உருவம். இந்த உலகத்துல அன்பா இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற வலிதான் இந்த படம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வேற எந்த படத்தோட கதை வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.